வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். என்றும் வழமை போல ஒரு முக்கியமான விஷயம் பற்றி உரையாடுவதற்காக இணைந்து கொள்கின்றோம். குறிப்பாக தமிழ் சூழலில் உள்ள சிந்தனைகள் பற்றியும், அது இந்த தமிழ் தேசியம், தமிழ் உணர்வு, அது ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் பற்றியும் இந்த உரையாடல் அமைய இருக்கின்றது. இது பற்றி நம்மோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான சமூக அரசியல் செயற்பாட்டாளர் தோழர் வி சிவலிங்கம் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் தோழர் சிவலிங்கம். வணக்கம் ஜெயபாலன், வணக்கம் தேசம் நேயர்களே. என்னுடைய கேள்வி என்னடா, நீங்கள் நினைக்கிறேன் என்னுடைய வயதும் உங்களுடைய அரசியல் அனுபவமும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கும் நினைக்கிறேன். மிக நீண்ட இளம் பராயம் முதல் அரசியல் பயணத்தில் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பயணத்துல நீங்கள் ஒரு இடதுசாரி அரசியல், உங்களுடைய அரசியல் என்ன, உங்களுடைய எவ்வாறு நீங்கள் அடையாளம் காண்கின்றீர்கள்? எந்த அரசியல் கருத்தியலோடு நீங்கள் உங்களை அடையாளம் காண்கிறீர்கள்? ஏன்? ஒரு ஆரம்பமே ஒரு நல்ல கேள்வியா இருக்குது. என்ன ஒரு புள்ளியில குறிக்கிறதா இருந்தால், இலங்கை ஒரு ஐக்கியப்பட்ட இலங்கையில் வாழ வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம். சிங்கள, தமிழ் மற்ற சகல இனங்களையும் ஒரு அமைதியான சமாதானமான நாட்டில வாழ்வதற்கான அரசியல் நெறிமுறை கொண்டு தேடி செல்கின்ற ஒரு வழிதான் என்னுடைய அணுகுமுறையா இருக்குது. அவ்வாறுதான் அதை சுருக்கி செல்ல முடியும். அதாவது ஐக்கிய இலங்கைக்குள் எல்லா சமூக மக்களோடும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். நீங்கள் வாழ்ந்த பிரதேசம் இலங்கையில வடமாகாணம், யாழ்ப்பாணம் முற்று முழுதாகவே தமிழ் மக்கள் செறிவாக அல்லது தமிழ் மக்களை மட்டுமே கொண்ட ஒரு பிரதேசமாக இருக்குது. அப்படி இருக்கின்ற போது அனைத்து மக்களோடும் உங்களுக்கு மற்ற மக்களோட எவ்வளவு தூரம் பழக்கம் எனக்கு தெரியல. அந்த பதின்ம பருவத்தில் ஏன் இந்த கருத்தியலுக்குள்ள நீங்க வந்தீங்க? ஏன் இதுக்குள்ள வந்தீங்க? இது நான் தான் முதல் தடவையா எப்படி இந்த கருத்து ஒரு பெரும்பான்மை கருத்துக்கு முரண்பட்ட வகையில போனது. அது உண்மையிலேயே என்னுடைய ஆரம்ப கிட்டத்தட்ட 15-16 வயதிலேயே என்னுடைய கிராமத்துக்கு அயல் கிராமம் குறும்பசிட்டி. அங்க பண்டிதர் பி நடராஜன் அல்லது கனக செந்திநாதன், எஸ்டி பொன்னுத்திர நாடக நடிகர் கலையரசு சொன்னலிங்கத்தினுடைய சிஷனாயிருந்தவர், இவ்வாறானவர்கள் அந்த கிராமத்திலே வாழ்ந்தது. மற்றது அங்கே ஒரு 2 சனசமூக நிலையங்கள் ஒன்று கொண்டு போட்டியாயம் இருந்தது, உதயதாரக என்றும் சன்மார்க்க சபை என்று. இதில் அங்க இருந்த உதயதாரகையில இருந்த ஆக்கள் பல பேர் பேராதனை பல்கலைக்கழகத்தில படித்தவர்கள். அவர்கள் இடதுசாரி கருத்துக்களோட வந்த காரணத்தினால மிக இளம் வயதிலேயே, உதாரணத்துக்கு 65ஆம் ஆண்டளவில் வைகுந்த வாசன் அவர்களோடு நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் பிற்காலத்தில லண்டன்ல வாழ்ந்த காலத்திலேயும் அவரோடு உறவாட முடிந்தது. அது மாதிரி சீன கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வைகுந்த வாசனும் ஒரு தமிழ் தேசியவாதி தானே. அவரும் ஐநாவில் கொண்டே தமிழீழத்தை பிரகடனப்படுத்தினார் என்ற அவர் லங்கா சமாஜ கட்சியினுடைய வேட்பாளராக காங்கிரஸ் தொகுதியில போட்டி போட்டவர். ஆனால் அவர் உலக நாடுகள்ல தமிழத்திய பிரச்சனையை அறிய செய்ய வேணும்ன்றதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையில போய் அதை பேச, அது ஒரு இது மாதிரி. அதாவது ஒரு சமயம் பிரித்தானியால இலங்கைக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில நினைக்கிறேன் கிரிக்கெட் நடந்த பொழுது கொஞ்சம் பேர் போய் அந்த பிச்சை குழப்பி கொண்டிருந்தவர். அது மாதிரி தான் வைகுந்த வாசனும் ஐக்கிய நாடுகள் சபையின் பேசுகின்ற அந்த இதை போய் தானி ஏறி போய் பேசின அந்த நிலைமைகள். இதுல என்ன முக்கியம் என்று சொன்னால், அந்த காலத்திலேயே காராளசிங்கம், டாக்டர் சீனிவாசன், வைகுந்த வாசன், விபொன்னம்பலம் இவ்வாறான இடதுசாரி கருத்துக்களோடு பழகிய பின்னர் நீங்கள் மிகவும் அறியப்பட்ட இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைமுறையில உள்ள தோழர் வைத்திலிங்கம்,
NC சுப்பிரமணியம் இவர்களோடு எல்லாம் நெருங்கி பழகிற வாய்ப்புகள் வரும் பொழுது நாங்கள் அனுபவம் மட்டுமல்ல, அவர்களுடைய வகுப்புகள், அவர்களுடைய உரைகள், அதை தொடர்ந்து பீட்டர் கெனமன், டாக்டர் விக்ரமசிங்க, இவ்வாறான பல கொல்விநாடி செல்வா, என்னெம்பெர்ரா இவர்களுடைய உரைகளை கேட்டதன் பின்னர் உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலையும் இலங்கை வந்த ஒரு ஏகாதிபத்தியத்தை என்ற விடுபட்டு ஒரு சுதந்திர நாடா இருக்கணும் என்ற அந்த நோக்கங்கள் ஆரம்பத்திலே ஒரு விதியாக வந்த காரணத்தினாலதான் நாங்கள் நம்புற அதை என்ன போல ஆக்க நம்புற அரசியல் எப்பவுமே சிறுபான்மையாகத்தான் இருந்திருக்கும். ஏனென்றால் தேசியவாதம், தமிழ் தேசியவாதம், அதுக்குள்ள போறதுக்கு நீங்கள் என்னட்டு உங்களை டிஃபைன் பண்றீங்களா? நீங்கள் உங்களுடைய அந்த அரசியல் கருத்தியல் இடதுசாரி மார்க்சிச சிந்தனையுடைய தாக்கத்தை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அப்ப அந்த மார்க்சிய சிந்தனைகள் அது தாக்கம் என்று வருகின்ற பொழுது, அதாவது சகல ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக, ஏகாதிபத்திய ஒடுக்குமுறைக்கும் எதிராக நீங்கள் ஒரு ஐக்கிய இலங்கைக்குள்ள வாழ்றதுதான் தமிழர் எல்லாருக்கும் சிறந்த தீர்வுன்னு நினைக்கிறீங்க. ஆமாம், அதுதான் சுருக்கமா சொன்னேன். சரி, அந்த அப்படி பார்க்கின்ற பொழுது அதுல இருந்து உங்களுக்கு எதிராக அல்லது அங்க இருந்த பெரும்பான்மை மக்கள் கூட்டம் எடுக்கின்ற இந்த தேசிய உணர்வு, நாங்கள் தமிழ் தேசியம் சிங்கள தேசியம் என்று வராமல் பொதுவாக இங்கால தமிழ் பக்கத்துல தமிழ் தேசியமும் சிங்கள பக்கத்துல சிங்கள தேசியம் உருவாகுது. அது எப்படி உங்களுடைய அரசியல் கொள்கைக்கு எதிராக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதை நீங்கள் எதிராக நான் சொல்றதை விட, அதாவது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றதாக அதை இருக்கல. ஏனென்றால் நாங்கள், அதாவது என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை காலத்தில இந்த சாதி ஒடுக்குமுறையெல்லாம் நாங்கள் நேராகவே பார்த்திருக்கிறோம். அதாவது தேத்தனி கடையல்ல வித்தியாசமான பாத்திரங்கள் கொடுக்கிறது, தண்ணீரல்ல விடாமல் இருக்கிறது, குறுக்கு கட்டு, அவர்களுடைய குடும்பங்கள்ல உள்ள பாதிப்புகள், இதெல்லாம் ஒரு பக்கத்துல நாங்கள் நம்பின அரசியலை பலப்படுத்துவதற்கான ஒரு பின்னணியாயம் இருந்திருக்கு. அதே நேரத்தில் அந்த மக்களோட தான் நாங்கள் கூட நெருங்கி பழகிற வாய்ப்பும் வந்திருக்குது. ஏனென்றால் நான் சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்த காரணத்தினால, அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் தொகுதியில நான் முக்கிய ஒருவராக இருந்த காரணத்தினால, பலாலியில இருந்து மாதைகள் வரும் வரையும் காங்கிரஸ் தொகுதி மிகப்பெரிய தொகுதி. இந்த தொகுதி முழுவதும் நான் போயிருக்கிறேன், எங்க கிளைகளை வச்சிருக்கிறேன், அந்த மீட்டிங்குகள் நடத்தி இருக்கிறோம். அப்ப இந்த காலத்தில் அவர்களோட தான் என்னுடைய தொடர்புகள் இருந்ததால அவர்களுக்கும் என்ன நல்லா தெரியுமா, கிட்டத்தட்ட என்னுடைய வயதில உள்ள பலர் என்னை இப்பவும் அறிவார்கள். இதுல நீங்கள் கேட்க நினைக்கிறது என்னன்னா, இந்த தமிழ் அரசியலோட எப்படி அந்த முரண்பாட்டு போகுது. இப்ப நீங்கள் இருந்த அந்த காங்கேசன்துறை தொகுதி தான் SVJ தமிழரசு கட்சியினுடைய தலைவர் SJV செல்வநாயகத்துடைய தொகுதியும் நினைக்கிறேன். இது முக்கியமானது என்னன்னா, நான் என்னுடைய கிராமம்தான், அதாவது கட்டுவன் கிராமம்தான் செல்வநாயகம் அவர்களுக்கு எப்பவும் தேர்தலில் கட்டுக்காசு கட்டுறது. அவர்கள் கட்டுவன் கிராமம், உமா மகேஸ்வரன் என்னுடைய கிராமத்தை சேர்ந்தவர். இந்த அது மட்டுமல்ல, மிக ஊரின தமிழரசு கட்சி ஆதரவாளர்கள் உள்ள பிரதேசம் எங்களுடைய பிரதேசம். இப்ப இந்த தமிழ் தேசியம், இப்ப நீங்கள் சாதியம் மற்றும் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடுறீங்க. அப்படி என்று சொன்னால் தமிழ் தேசியத்துல இதுக்கான இடம் இல்லை என்றதுதான் அர்த்தம், அப்படியா? தமிழ் தேசியத்துக்குள்ள இடம் இல்லை என்றல்ல, தமிழ் தேசியத்தின் தலைமை நிலச்சொந்தக்காரர்களும் மத ஆதிக்க பிரிவினரும் தான் தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை மேற்கொள்பவர்களாக இருந்தார்கள். இதுல நாங்கள் நல்லா பார்க்கணும் என்னன்னா, தமிழரசு கட்சி வைக்கும் மக்களும் நாங்கள் தமிழர், எங்களுடைய அடையாளம் வேணும் என்ற உணர்வோடு தான் தமிழரசு கட்சியை ஆதரிக்கணும். ஆனால் தமிழரசு கட்சியின் முக்கியமான தீர்மானங்களை எடுக்கிறவ ஆரண்டு பார்க்கல
அந்த சமூக பிரிவினர்ல மேலே இருக்கிற நிலச்சொந்தக்காரர்களும் மத ஆதிக்க பிரிவினரும் தான் முக்கிய தீர்மானங்களை எடுப்பவர்களாக இருந்திருக்கிறார். அப்ப நாங்கள் தமிழரசு கட்சியை ஒட்டுமொத்தமாக எதிரி என்று பார்க்க முடியல. அதுக்கு பதிலா அந்த தலைமையை வச்சிருக்கிறவர்களுடைய குணாம்சங்கள்லாம் எங்களுக்கு எதிரியாக அமைஞ்சிருந்தன. அப்ப இதே விஷயம் தானே சிங்கள பக்கத்துல சிங்கள தேசிய திட்டம் இருந்திருக்கும். ஆனால் என்னென்றால் சிங்கள பகுதிகளில் முதல்ல இது ஒரு முக்கியமான கேள்வி. எவ்வளவு நீளத்துக்கு என்னால சொல்லலுமெண்டு. ஆனா இதுல முக்கியமானது என்னன்னா, இந்த மார்க்சிசத்துல ஒரு கருத்து இருக்குன்னு டயலெக்டிக்கல் மெத்தட்னு சொல்றது. அதாவது ஒன்று உருவாகும் போது அதுக்கு எதிரான மற்றொன்றும் சமகாலத்திலே அது உருவாகும். முன்னேற்றம் என்றது இது ரெண்டுல இருந்து தான். அதாவது ஒரு மரத்துக்கு வெப்பமும் எவ்வளவு அவசியமோ அவ்வளவுக்கு நீரும் அவசியம். ஆனா ரெண்டின் குணாம்சங்களும் மிக வித்தியாசமான. அது மாதிரி சமூக முன்னேற்றத்தில இந்த கருத்துக்களின் முரண்பாடுகளின் மூலம்தான் சமூகம் முன்னேறி கொண்டு போறது. இதுல சிங்கள சமூகத்தில நீங்கள் இந்த டயலெக்டிக்கலா பார்த்தா, பௌத்த மதம் பின்பற்ற இலங்கையில இந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான உள்ளுணர்வு தொடர்ச்சியாகவே இருக்கும். நீங்க பார்க்கலாம். ஏனென்றா புத்த மதத்தை வளர விடாம தடுத்தது போர்த்துகேயர், ஒல்லாந்தர், பிரித்தானியர். இவர்கள் தான் புத்த மதத்தை அங்க எதிரான உணர்வு தொடர்ச்சியாகவே இருக்குது. அதே நேரத்திலே அமீர் பாக்கினம் இந்த சிறுபான்மை தேசிய இனங்கள் ஏகாதிபத்தியத்துக்கு உதவுவதாக இருந்திருக்கு. அங்கதான் ஒரு புறத்தில இலங்கை என்ற தேசியத்தை கட்டுறதுண்டா அங்க உள்ள இதர தேசிய இனங்களையும் இணைச்சு கொண்டு போகணும். ஆனால் அது அதை செய்யவில்லை. ஏனென்றா மற்ற பக்கத்திலே அது நினைக்குது இந்த சின்ன தேசிய இனங்கள் எல்லாம் ஏகாதிபத்தியத்துக்கு சார்பா போடும், அதால் எங்களின் இருப்புக்கு ஆபத்தின்ற காரணத்தினால அவைகள் இந்த சிறுபான்மை தேசிய இனங்களுடைய ஜனநாயக உரிமையில மறுதளிக்கணும். ஒரு விசித்திரமான நிலைமை. ஒரு பக்கத்தில ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான உள்ளுணர்வை இந்த சிங்கள மக்கள் வச்சிருக்கணும். ஏனென்றால் அது பௌத்த மதத்தை வளர விடாம தடுத்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த ஏகாதிபத்தியங்கள். நீங்கள் ஒரு காலமுமே சிங்கள மக்கள் அமெரிக்காவோடையோ பிரித்தானியாவோடையோ அல்லது எந்த மேற்குலக நாடுகளோடையும் அவ போக மாட்டேன். நான் சொல்ற சிங்கள மக்கள் என்று சொல்றது இந்த பௌத்த மதம், சிங்கள மொழி இவற்றை நேசிக்கிற மக்கள் ஒருபோதும் அந்த பக்கம் சாய மாட்டினோம். அப்ப யார் போகினோம்டா மேற்குலக ஆதிக்கத்துக்கு இல்லை, ஆங்கில மொழி ஆதிக்கத்துக்கு இல்லை, அல்லது மேற்குலக வர்த்தக தொடர்புகளை உடையவை தான் நாட்டு இந்த ஏகாதிபத்திய சார்பு நிலையை எடுக்கணும். நீங்க சொல்றதுல ஒரு முரண்பாடு பார்க்கிறேன். என்றால் இப்ப இந்து மத மறுமலர்ச்சி ஆர்மோனாவலர் கொண்டு வருகின்ற பொழுதும், அதே போல அங்காடி பக்கம் பௌத்த மறுமலர்ச்சிய அநாகரிக தர்ம பாலா கொண்டு வரும் பொழுதும் ரெண்டு பேருமே ஏகாதிபத்திய எதிர்ப்போடு தானே வரையணும். அப்ப அக்கால தமிழ் பிரிவும் சைவர்களும் பெரும்பாலும் மதமாற்றத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அதே போல சங்கிலி மன்னன் மதம் மாறின கிறிஸ்தவர்களை பெருந்தொகையில படுகொலை செய்தும் இருக்கிறார். அப்ப அந்த எதிர்ப்புணர்வோடு அங்கேயும் இருந்தது தானே. இதே ஒரு அழகாக சமீபத்தில் நான் நினைக்கிறேன் 2-3 கிழமைகளுக்கு முதல் இலங்கையின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் ரஞ்சித் தேவஸ்ரீ என்றவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருக்கிறார். அவர் சொல்றார், 13ஆம் நூற்றாண்டுல இருந்து இலங்கையில 2 வித்தியாசமான அரசியல் போய்கொண்டிருந்தது. அதாவது சிங்கள பகுதிகளில் ஒரு அரசியல், தமிழ் பகுதிகளில் ஒரு அரசியல் என்று. அதை நீங்கள் குறிப்பிட்டது போல பிற்காலத்தில 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளை வச்சுக்கொண்டு அவர் சொல்றார், ஆறுமுக நாவலரும் கிறிஸ்தவ ஆதிக்கத்துக்கு எதிராகத்தான் அவர் போராட்டம் நடத்தினவர். அங்கு ஒரு தனியான ஒரு அரசியல் உண்டு, அங்கு தனியா நடந்து கொண்டிருந்தார்.
அதே மாதிரி சிங்கள பகுதிகளிலையும் அனகாரிக தர்மபாலாண்ட தலைமையிலே அங்கே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அவர் என்ன அந்த வரலாற்றுத்துறை பேராசிரியர் என்ற அடிப்படையில அவற்றை கருத்தை அவதானிச்சு பார்த்து அவர் சொல்றார், இப்பவும் அது இருக்குது. எப்படி என்றா தமிழரசு கட்சி அல்லது தமிழர் அடிப்படை உரிமைகளை கொண்ட கட்சிகள் வடக்கு கிழக்கில ஒரு தனியான அரசியலை செய்கிற அதே நேரத்துல சிங்கள பகுதியில வித்தியாசமான ஒரு அரசியல் போய்கொண்டிருக்குது. இதுல நாங்கள் கடந்த 75 ஆண்டுகளாக சிங்கள பகுதிகளில் ஒரு அரசியல், தமிழ் பகுதிகளில் ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்குது. இப்பதான் 2024 ஆண்டு தேர்தலுக்கு பிற்பாடு ஒரு பாரிய மாற்றம் வந்திருக்கு. என்னென்னா, சிங்கள பகுதியில இருக்கிற மக்கள் யோசிக்கணும், வடக்கு கிழக்கில இருக்கிற மக்களையும் இணைச்சு கொண்டுதான் தேசிய முன்னேற்றம் வர வேணும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் கடந்த காலங்கள்ல தனித்தனியாக இருந்த நிலைமையை விட்டுட்டு நாங்கள் சேர்ந்து போவோம். அதுல ஒரு முக்கியமான குறிப்பை நான் இதுல சொல்ற பொருத்தம், அவரே அந்த உரையாடலின் போது அவர் சொல்றார், தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமையை கேட்கணும், பிரிந்து போற உரிமை இருக்கொண்டு கேட்கணும். நான் நினைக்கிறேன், அதாவது அவர் சொல்றார், அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு, பிரிந்து போற உரிமை உண்டு, ஆனால் அதை கூட நீங்கள் பேசித்தான் தீர்க்கணும். நாங்கள் சொல்றோம், அதாவது அவர் தேசிய மக்கள் சக்தியிலே ஒரு முக்கியமான பிரிவினுடைய ஒரு ஆளாக இருக்கிறார். அவர் சொல்றார், நாங்களும் நினைக்கிறோம் வடக்கு கிழக்கில வாழ்ற மக்கள் சுயநிர்ணய உரிமையை கூறுறது நியாயமானது. முதல்ல நாங்கள் அதை அங்கீகரிக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் அது சாத்தியப்படாது. ஆனால் நாங்கள் அதை அங்கீகரிக்கிறபடியா நீங்களும் நாங்களும் பேசி பார்ப்போம், எந்த புள்ளியில நாங்க வாரோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கான மறுமொழி இந்த வரலாற்றின் அடிப்படையில தான் அவரும் சொல்றார். நாங்கள் தமிழரசு கட்சி இன்றைக்கு வந்திருக்கிற அல்லது தமிழர் கூட்டணி வந்திருக்கிற ஒரு நிலைப்பாடு என்னன்னா, அது 13ஆம் நூற்றாண்டில இருந்தே தமிழ் பிரதேசங்களில் ஒரு தனியான அரசியல் தான் போய்கொண்டிருந்தது. இதை நாங்கள் புரிந்து கொண்டால் தொடர்ந்து பேசுறதுக்கு இன்னும் இலகுவா இருக்கு. இல்ல இப்ப அது நீங்க சொன்ன அந்த காலத்துல இணைகிற புள்ளி சரி. இப்ப அதுக்கு அந்த புள்ளிக்கு வருவதற்கு முதல் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், தமிழ் சமூகம் ஏதோ ஒரு வகையில ஏகாதிபத்தியத்துக்கு சேகரம் செய்கிற தன்மை ஒன்று இருந்தது. அது தமிழ் சமூகம் என்று சொல்றதிலும் பார்க்க யாழ்ப்பாண சமூகத்துல அது காணப்பட்டிருக்குது. ஏன்னா இன்றைக்கு பார்த்தோம்னா மலேசியாவுக்கும் சரி, இல்ல தென்னிலங்கையில இருக்கிற தோட்டங்களுக்கும் சரி, கண்காணிகளாக போனவர்கள் யாழ்ப்பாணத்துல இருந்தவர்கள் தான். அவர்கள் ஆப்பிரிக்கா வரை சென்றிருக்கிறார்கள், ஆங்கிலேயர்களால் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதால அவர்களுக்கு அந்த உறவும் அந்த காலனித்துவத்தின் மீதான ஒரு பற்றுதலும் எஜமான் விசுவாசம் ஒன்றும் இருந்தது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அதை நாங்கள் நினைக்கிறேன், யாழ்ப்பாணம் என்று குறிப்பிடுறது எவ்வளவு பொருத்தம் என்று தெரியலையே. ஏனென்றால் அதுக்கு வெளியில இருந்து எந்த மாவட்டத்தில இருந்தும் யாரும் போனதாக பதிவுகள் இல்லையே. விதிவிலக்காக சிலர் போயிருக்கலாம். நீங்கள் சொல்றது சரி, ஆனா இப்ப நாங்கள் அதை வியாக்கியானப்படுத்தி என்று பார்க்கிறோம். அந்த வியாக்கியானம் யாழ்ப்பாணமா பார்க்கிறதோ இல்லையோன்றதுல என்னுடைய கருத்து என்னன்னா, யாழ்ப்பாணத்தில தான் அதிக அளவு பாடசாலைகள் இருந்திருக்கு, ஒரு நல்ல கல்வி சமூகத்தை உருவாக்கி இருக்கு. அவைகளால தான் ஒரு 20-25 வருஷத்துக்கு பின்னால, அதாவது அடுத்த 25 வருஷத்திலே என்ன நடக்கலாம்ன்றத அவைகளாலதான் பார்க்க முடிஞ்சது. அது மட்டுமல்ல, பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு கீழே இவர்கள் அவர்களுடைய உதவியாளர்களாக இருந்ததால அவர்கள் இலங்கையின் சிறுபான்மையினராக இருந்தாலும் அதிகாரத்தை வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு அவை இருந்திருக்கிறேன். ஆனபடியா கல்வியும் நிலச்சந்தக்காரர்களும் தான்
இந்த இடத்துக்கு வந்ததே தவிர அது தற்செயலா யாழ்ப்பாணத்தை வர வந்துட்டினம். இப்ப உதாரணத்துக்கு சிங்கள பகுதியிலையும் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த இடத்துக்கு நீங்க சொன்ன விஷயம் இருக்குதானே, அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு தரப்பு வந்துட்டு. ஆனா இப்ப நாங்கள் இப்ப குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னா, நான் உங்களோட ஆர்கியூமெண்ட்டை வலுப்படுத்த பாக்குறேன். நான் தேர்றேன் என்ன நடந்த 100 ஆண்டுகளுக்கு முதலே கிறிஸ்தவ மதங்கள் வந்து பாடசாலைகளை அமைத்து கல்வியை பரவலாக்கிட்டாங்க. அப்ப அதால பலன் பெற்ற ஒரு பகுதியினர் பெருந்தொகையானவர் அங்க உருவாகிறார். கிறிஸ்தவ மத பாடசாலைகள் 100 வருஷத்தை கடந்த பிறகுதான் ஆறுமுக நாவலற்ற சைவ பள்ளிக்கூடங்கள் வெள்ளாளருக்கு கல்வியை போதிக்க துவங்குது. அவர்கள் 100 ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட சைவம் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அந்த கல்வியை வழங்கல. அப்ப இந்த பின்னணியில நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த ஆங்கிலேயர்களால கல்வி கற்று இந்த கிறிஸ்தவ பாடசாலைகள்ல கல்வி கற்ற ஒரு சமூகம் வந்து ஒரு பலமான சமூகமா வருது. அவர்களோட கைக்குத்தான் இந்த அரசியல் அதிகாரம் போது செல்வநாயகம் உட்பட. அதுல இன்னொரு ஆரம்பத்தில சொன்னது மாதிரி இவர்கள் கல்வியில மட்டுமில்லை, இவர்கள் பெரிய நிலச்சொந்தக்காரர்கள். இந்த நிலங்கள்ல தான் சாதாரண குடிமக்கள் அதுல வாடகைக்கு அல்லது அவர்களுடைய வரும்படியில வாழ்ந்து வந்திருக்கிறார். அப்ப அவர்களுக்கு வந்து எந்த விதமான குரலும் இல்லை. வெறுமனிய அவையால் ஒரு வாக்கு வங்கிகளாத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது இண்ட வரையும் அது தொடருது. அதாவது சமூகத்திலே கல்வி அடிப்படையிலேயும் நில ஆதிக்கத்திலேயும் மத ஆதிக்கத்திலேயும் உயர்ந்த பிரிவினர் தொடர்ச்சியாகவே அதுக்கு கீழே வாழ்ந்த மக்களை அவர்களுடைய ஒரு வாக்கு வங்கியாத்தான் அவை பயன்படுத்தி இருக்கணும். அது ஒரு கலாச்சாரமாகவே மாறிய நிலைமையில இன்றைக்கு வரும் வரையும் அது போய்கொண்டிருக்குது. ஆனால் அன்றைக்கு இருந்த வீரியம் மாதிரி இன்றைக்கு இல்லை. ஏனென்றா அன்றைக்கு சிறுபான்மையில இருந்த மக்கள் வந்து இன்றைக்கு பொருளாதார அடிப்படையில ஓரளவு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கணும். மற்ற இலவச கல்வி அவர்களுக்கு கல்வி வாய்ப்பை அதிகரிச்சிருக்குது. இதனாலே அந்த சமூகம் இதர நாங்கள் உதாரணத்துக்கு வெள்ளாள சமூகத்தை வச்சால் வெள்ளாள சமூகத்தோடு போட்டி போடுற அளவுக்கு அவர்களுடைய கல்வி தரம் படிப்படியாக வளர தொடங்கி. இதன் காரணமாகத்தான் தமிழ் அரசியல் வளர துவங்கினது இலங்கை சுதந்திரம் அடைந்ததுக்கு பிற்பாடா அல்லது அதுக்கு முதலே அந்த வளர்ச்சி இருந்ததா? ஆர்ம நாவலர் காலத்திலேயும் அவர்களுக்கு இந்த விதமான கல்வி வாய்ப்பும் கிடைக்கல. அதாவது அவர்கள் அந்த நேரத்தில பள்ளிக்கூடங்களை இந்து மகாசபை அப்படி என்ற ஒரு அமைப்பு தான் பள்ளிக்கூடங்களை நடத்தி வந்தது. அங்க சிறுபான்மை சமூகங்களுக்கு எந்த விதமான கல்வி வாய்ப்பும் கிடைக்கல. எப்ப வருது என்றால் CWW கண்ணங்கர கல்வி அமைச்சரா வந்து அன்றைக்கு இருந்த அரசாங்கம்தான் சிலருக்கும் கல்வி வாய்ப்பை கொடுக்க துவங்கின பொழுதுதான் இந்த இந்து சமய பிரிவினரால நடத்தப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் அவர்கள் தேச உடைமை ஆக்குறாரு. அதன் பிற்பாடுதான் சாமானிய கீழ்மட்ட மக்களுக்கு கல்வி கிடைக்குது. ஆனபடி சுதந்திரத்துக்கு பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட இலவச கல்வி மாற்றங்கள் தான் இந்த சாதி அடிப்படையில அல்லது பொருளாதார அடிப்படையில ஒடுக்குமுறைக்குள்ள தள்ளப்பட்ட மக்கள் அதுக்குள்ளால தங்களை உயர வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைச்சது அதாலதான். அப்ப கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இவர்கள் 1956 தனி சிங்கள சட்டம் என்று சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சு ஒரு போராட்டத்தை நடத்துறார்கள். ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட தாய்மொழி கல்விக்கு ஊக்கம் கொடுத்த ஒரு சட்டம் மூலம் தானே அது வந்து அங்க இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு, அவர்கள் தமிழர்களாக இருந்தாங்க சிங்களவர்களாக இருந்தாங்க, பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. பெரும்பான்மை அப்படி அந்த 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 மாற்றம் நடந்திருக்காட்டி நானும் நீங்களும் இன்றைக்கு இருந்து ஆங்கிலத்துல தானே உரையாடுவோம், தமிழ்ல பேசி இருக்க மாட்டோமே. நீங்கள் சொல்றது சரி. ஆனா எங்களுடைய அரசியல் தலைவிதியை யார் தீர்மானிச்சாரு?
தமிழ் சமூகத்தில் இருக்க மக்கள் அவர்கள் யார் என்றால் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில குடியேற்ற ஆட்சி காலத்தில அவர்களுக்கு சேவகம் செய்தவர்கள். அவர்கள்தான் தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தியாக இருந்தவர்கள் ஒரு காரணம். இரண்டாவது, இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச பொழுது இலங்கையில ஆங்கிலம்தான் பிரதான மொழியாக இருந்தது. அப்ப இலங்கை சுதந்திரம் அடைஞ்சா அந்த நாட்டில வாழ்ற அந்த மொழிகள் வளர்க்கப்பட வேண்டும் என்றது சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு முக்கியமான வேண்டுகோளா இருந்தது. நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், எங்கட மொழி வளர்க்கப்பட வேணும், எங்கட கலாச்சாரம் வளர்க்கப்பட வேணும். ஆனபடியா இந்த அரசாங்கம் சிங்கள மொழியை சகல இடங்கள்லையும் பரவ செய்ய வேணும். ஆனா தமிழ் தேசியத்துக்கும் அது தேவைதானே, தமிழ் மொழியும் வளர்க்க வேண்டும் தானே. நாங்கள் ஆங்கிலத்துல பேசிக்கொண்டு இருந்திருந்தா தமிழ் எப்படி வளர்ந்திருக்கும்? ஆனா என்ன நடந்திருக்கின்ற இங்க அரசியல் தலைமையால் தமிழ் மொழி வளர்ச்சியை பற்றி அவர்களுடைய நலன்கள் என்னவா இருந்ததுன்னா, அவர்களுடைய ஏகாதிபத்திய நலன்கள் பாதுகாப்பதற்கான ஒரு ஆர்வம் இருந்ததே தவிர தமிழ் வளர வேணும் என்ற அந்த ஆர்வங்கள் எதுவும் அந்த நேரத்தில் உள்ள தமிழ் அரசியல் தலைமை மற்றது தமிழ் வளர்வது மட்டுமில்லையே. நீங்கள் அப்போத நான் அந்த யாழ்ப்பாண தமிழர்கள்லாம் உலகமெங்கும் போய் கண்காணியா இருந்தார்கள் என்றதை மறுத்ததுக்கு முக்கிய காரணம் என்றால் ஒட்டுமொத்த யாழ்ப்பாணமும் படிச்சில்லை. ஒரு டொப் கிரீம் தான் அது படிச்சது. மற்றவர்கள் எல்லாரும் வன்னியில உள்ளவர்களை போலவோ அல்லது கிழக்கு மாகாணத்தில் உள்ளவர்கள் போலவோ கல்வி நிலையில் கீழ்நிலையில தான் இருந்திருக்கிறார்கள். அப்ப 56ஆம் ஆண்டு இவர்கள் சிங்கள மட்டும் சட்டத்தை எதிர்க்கின்ற பொழுது அங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழியான கல்வியையும் எதிர்த்து தான் இருக்கிறார்கள். இது பெரிய ஒரு முரண்பாடு இல்லை, இது முரண்பாடுதான். அது எங்க இருந்து நீங்க பார்க்கணும் என்றால், தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கிய அரசியல் சக்திகள் இந்த சுயபாஷா மூலமான கல்வியை ஏன் அவர்கள் ஆதரிக்கவில்லை என்றால், அந்த அரசியல் தலைமைக்கு அது பெரிய தேவையா இருக்கையில் ஏகாதிபத்திய ஆதரவு சக்திகளால் தலைமை தாங்கப்பட்டபடியால் அவர்கள் சிங்கள மக்கள் எங்களை ஒடுக்குகிறார்கள் என்கின்ற, அதாவது சிங்களன் நாடு முழுக்க வந்துவிடும் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களே தவிர, நாங்கள் தமிழ் மக்கள் தமிழ்ல படிக்கணும், சிங்கள மக்கள் சிங்களத்தில படிக்கணும், அப்ப மொழி வளரும், கலாச்சாரம் வளரும் என்ற அந்த அளவுக்கு தமிழ் அரசியல் தலைமைகள் இருக்கல. அந்த நேரம் தமிழ் தேசியத்தை முன்வச்ச தலைமைகளுக்கு செல்வநாயகத்துக்கு தமிழ் தெரிய இல்லை, ஜிஜி பொன்னம்பலத்துக்கும் தமிழ் எவ்வளவு தூரம் தெரியுமான்னு தெரிய இல்லை. இதுல என்னென்ன இவியல் தமிழ் தெரியும்ன்றது அல்லவே முக்கியம். உதாரணத்துக்கு வைப்போம், இன்றைக்கு இருக்கிற தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு தமிழ் தெரியும்டா நாங்க சொல்றது, தமிழ்ல பேசுறது மட்டுமல்லவே ஒரு இலக்கியம் கட்டுரை இதை பற்றின ஒரு ஆர்வமும் அதை வளர்க்க வேணும் என்ற தூண்டுதலும் இருக்கணும். இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எங்கேயாவது ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி இருக்கணுமோ தமிழை வளர்க்கறதுக்கு? அவைகளால தமிழ் கட்டுரையில வளர முடிஞ்சுதோ? தமிழ் மொழியை போதிக்கணும், கலை இலக்கியம் வளர வேண்டும் என்கின்ற உற்சாகம் வந்ததோ? உதாரணமாக இதை சொல்றது முக்கியமானது, 1970ஆம் ஆண்டு இலங்கையில ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வந்தது. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா தலைமையில இடதுசாரி கட்சிகள் இணைஞ்ச ஒரு கூட்டணி அரசாங்கம் வந்த பொழுது அவர்கள் இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்கிற சஞ்சைகளை தடை செய்தார்கள். குமுதன், கல்கி, ஆனந்த விகடன் போன்ற சஞ்சிகளை அவர்கள் தடை செய்தார்கள். சினிமா படங்களையும் அவர்கள் கூடியளவு தடை செய்தார்கள். ஏன் தடை செய்தார்கள்னா, உள்நாட்டில திரைப்படங்கள் வளர வேணும், எழுத்து வளர வேணும். நீங்கள் 70ஆம் ஆண்டில இருந்து 77ஆம் ஆண்டு கால பகுதியை பார்த்தீங்கன்னா, இலங்கையில இலக்கிய சஞ்சிகளும் இலக்கிய புத்தகங்களும் எவ்வளவு உற்பத்தி தயாரிக்கப்பட்டிருக்கின்றன, வழங்கப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு எழுத்தாளர்கள் வந்திருக்கிறார்கள், இவை எல்லாவற்றையும் நீங்க பார்த்தீங்க என்றால் அது ஒரு பொற்காலமாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். பொருளாதார ரீதியாகவும் வன்னி மற்றும் யாழ் மாவட்ட மக்கள்
செல்வத்திலேயும் செழிப்பாக இருந்த காலம் என்று சொல்லப்படுது. வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஏற்றியே லட்சாதிபதிகள் ஆனார்கள் என்று. அதைத்தான் அவர்கள் என்ன என்று இன்றைக்குள்ள விளக்கம் என்ன வருது என்றால், எப்பொழுது தமிழ் பிரதேசங்கள்ல பொருளாதாரம் வளருதோ அப்பதான் அதாவது தங்களுடைய உரிமைக்கான போராட்டமும் முக்கியமடையுது. அதாவது இன்றைக்குள்ள அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்றார்கள்னா, முதல் பொருளாதாரத்தை வளருங்கோ. அந்த காலத்தில நீங்கள் சொன்ன மாதிரி மிளகாய் வெங்காயம் மற்ற பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வு நிலை உயர்ந்த நிலைக்கு போகுது. இதால பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினோம், படிக்கணும். இதால அரசியல் மற்றது அறிவு வளருது. அதால என்ன நடக்குது என்றால், தங்கள உரிமையை பெற வேணும் என்ற உணர்வு அவர்களுக்கு வருது. எப்ப வருது என்றால், எப்பொழுது அவர்கள் பொருளாதார பலமானவர்களாக மாறுகிறார்களோ அப்போதுதான் அவர்களுக்கான போராட்ட சக்தியும் கிடைக்குது. இந்த கதைத்தான் சொல்லி முதல்ல நாங்கள் மிகவும் பலவீனப்பட்டிருக்கிறோம். எங்கென்ன பொருளாதாரம் பலவீனப்பட்டிருக்கு, எங்கென்ன குடும்பங்கள்ல விவசாயத்தை செய்தவ கைவிட்டுட்டீங்க. ஒரு பக்கத்தில உற்பத்தி செலவு, மறுபக்கத்தில எங்கட பிள்ளைகள் விவசாயம் செய்ய தேவையில்லை என்ற ஒரு உணர்வில பெரும்பாலான மக்கள் விவசாயத்தை கைவிட்டுட்டீங்க. இந்த நிலைமையில என்ன நடந்திருக்குன்னா, மக்கள் பொருளாதார ரீதியாக நலிவடையும் போது கல்வியும் மிக மோசமாக போய் அவர்கள் போராடுகிற சக்தியையும் இழந்துட்டு, இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியில இருக்கிற சிலருக்கு அவர்கள் விவாதிக்கிறார்கள் என்னென்னா, நீங்கள் அரசியல் உரிமைகளை போராடுங்க, ஆனால் உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கான திட்டங்களோடு போராடுங்க. ஏனென்ன நீங்கள் அவர்கள் ஒரு பக்கத்துல பார்க்கிறார்கள், நாடு முழுவதும் பொருளாதார ரீதியாக வளர வேணும், ஒவ்வொரு பிரதேசமும் ஒன்று கொண்டு போட்டி போட்டு வளர வேணும். அப்ப நாங்கள் ஆனா எங்களுடைய அரசியல்வாதிகள் பொருளாதாரத்தை பற்றி இந்த கவனமும் இல்லை, அவர்களுக்கு அந்த அறிவும் இல்லை. இதால தான் அதாவது பொருளாதார ரீதியாக சமூகம் வளர வேணும், அதன் மூலம்தான் போராட்டங்கள் வளரும் அல்லது தங்களோட உரிமைக்கான வீரியம் வருமன்றத நாங்கள் அடிப்படையில புரிஞ்சு கொள்ளணும். நான் நினைக்கிறேன் இந்த உரையாடல நாங்கள் அந்த தமிழ் தேசியத்தின் போக்கு நிலையை பற்றி பார்த்துக்கிறோம். கிட்டத்தட்ட சுதந்திரத்தை தாண்டின ஒரு காலகட்டத்துல நான் நினைக்கிறேன் இது இன்னும் விரிவாக பார்க்கப்பட வேண்டும். நாங்கள் இதை இன்னொரு பதிவில நாங்கள் மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இப்பொழுது இந்த தேசியம் என்ன நிலைக்கு வந்திருக்கின்றத இன்னொரு தனிப்பதிவாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு கலந்துரையாடல இணைந்து கொள்கிற வரைக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவங்க நன்றி தோழர். இந்த முக்கியமான உரையாடலை ஆரம்பிச்சதுக்கு முதலில் நன்றி கூறி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.